இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சனி பகவானின் பாதிப்பு விலக இந்த 6 ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் திருவாதஊர் ஸ்தலமாகும். விவரங்கள் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். உங்களுடைய ராசி கும்ப ராசி அல்லது கடக ராசியாக இருக்கின்றதா? ஆமாம் என்றால் வரக்கூடிய சனி பயிற்சி நாளுக்கு முன்பாக ஒரு முறை மட்டுமாவது திருவாதஊர் என்ற கிராமத்தில் இருக்கும் வேதநாயகி உடனுரை திருமறைநாதர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். மாணிக்க வாசகர் இங்கேதான் அவதரித்தார். அவர் அவதாரம் செய்த இடம் தனி கோவிலாக இந்த ஊரில் உள்ளது. சனி பகவானுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்த வாத நோயை கால பைரவர் பெருமாள் குணப்படுத்திய இடம் இதுதான். எனவே இந்த ஆலயத்திற்கு திருவாதஊர் என்ற பெயர் உண்டானது. காலியுகத்தில் பக்தி மற்றும் மந்திர ஜபத்தால் நம்முடைய வேதனைகளை மற்றும் கர்ம வினைகளை பெருமளவு குறைத்துக் கொள்ள முடியும். கும்ப ராசியில் சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அவசியம் சென்று வழிபட வேண்டிய கோவில் இந்த திருவாதஊர் கோவிலாகும். திருக்கணிதப்படி 25/7/2025 அன்றும், வாக்கிய கணிதப்படி 29/3/2025 அன்றும் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணித முறைதான் சரியானது என்று நம்புபவர்கள் 25/7/2025 தேதிக்குள் ஒரு முறை இங்கே சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வர வேண்டியது அவசியம். வாக்கிய கணித முறைதான் சரியானது என்று நம்புபவர்கள் 29/3/2025 தேதிக்குள் திருவாதஊர் சென்று பிரார்த்தனை செய்து விட்டு வர வேண்டியது மிகவும் அவசியமானது. கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது மிக அதிகமான துயரங்களை அனுபவிக்கும் முதல் ராசி கும்ப ராசி, 2வது கடக ராசி, 3வது ராசி விருச்சிகம், 4வது மகரம், 5வது மீனம், 6வது சிம்மம். இந்த 6 ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருவாதஊர் வேதநாயகி உடனுரை திருமறைநாதர் கோவிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக சென்று வர வேண்டும். ஒரு ராசியை சனி பகவான் கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். அந்த 2.5 ஆண்டுகளில் 6 ராசியில் பிறந்தவர்கள் சுபிட்சமாக தினசரி வாழ்க்கை வாழ்வார்கள். அடுத்த 6 ராசியில் பிறந்தவர்கள் வெவ்வேறு விதத்தில் போராட்டம் உள்ள வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். உதாரணமாக 2025 முதல் 2027 வரை மீன ராசியில் சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பார். அப்பொழுது மிகவும் கஷ்டப்படக்கூடிய முதல் ராசி மீன ராசி, 2வது சிம்மம், 3வது தனுசு, 4வது கன்னி, 5வது கும்பம், 6வது மேஷ ராசி. இந்த 6 ராசியில் பிறந்தவர்கள் அந்த கோவிலுக்கு சென்று 90 நிமிடங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பது விதி. அதன் மூலமாக இந்த 6 ராசியில் பிறந்தவர்களுடைய வேதனைகளும் துயரங்களும் கஷ்டங்களும் சுமார் 80% அளவுக்கு குறையும். ரோகிணி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் சென்று வருவது நன்று. நீங்கள் செல்லும் நாளில் குறைந்தது 90 நிமிடங்கள் வரை கோவிலுக்குள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த கோவிலுக்குள் சனி பகவான் தனி சன்னதியில் மேற்கு நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகில் தெற்கு நோக்கி கால பைரவர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு புராண தேவதை உண்டு. சனி பகவானின் புராண தேவதை குரோதன பைரவர். சனி பகவானுடைய வாத நோயை குணப்படுத்தியவர் குரோதன பைரவர். அவரே திருவாதஊர் அருள்மிகு வேதநாயகி உடனுரை திருமறைநாதர் திருக்கோவிலில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். கோவில் வாசலில் வில்வ இலைகள் கிடைக்கின்றன. வில்வ இலைகளை வாங்கிக் கொள்ள வேண்டும். இது திருமறைநாதருக்கு செலுத்த வேண்டிய நம்முடைய சிவ கடமையாகும். சிவப்பு ரோஜா பூமாலை வாங்கிக் கொள்ள வேண்டும். இது வேதநாயகி தாயாருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய நம்முடைய சிவசக்தி கடமையாகும். நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று திருமறைநாதரையும் வேதநாயகி அன்னையும் முதலில் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். திருமறைநாதர் சன்னதியில் அமர்ந்து கொண்டு சிவபுராணம் ஒரு முறை ஜபிக்க வேண்டும். அதன் பிறகு வேதநாயகி சன்னதியில் ஓம் சக்தி பராசக்தி என்ற மந்திரம் அல்லது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அல்லது அகத்தியர் அருளிய லலிதா நவரத்தின மாலை ஜபிக்க வேண்டும். அதன் பிறகு ஆலயத்தை வலம் வர வேண்டும். நிறைவாக சனி பகவான் சன்னதி அருகில் ஒரே நேரத்தில் சனி பகவானையும் குரோதன பைரவரையும் பார்க்கும் விதமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் அவ்வளவு விசாலமான அளவுக்கு வெற்றிடம் இருக்கின்றது. இந்த திரையில் தெரியும் மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். நாம் வாழ்ந்து வரும் பூமியில் காலத்தை நிர்ணயம் செய்த பைரவ சித்தர் பெயர் ஸ்ரீ வரதாரக சித்தர். அதன் பிறகு
குரோதன பைரவரை அருகில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மூலவராகிய திருமறை நாதரிடம் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி வேண்டியது போல இவரிடமும் ஒரு முறை நம்முடைய கோரிக்கைகளை மனதுக்குள் நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கால பைரவரை தினமும் வழிபாடு செய்தால் அவருடைய சீடரான சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் என்று பைரவ கல்பம் தெரிவிக்கின்றது. மதுரை மாநகரத்தில் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து 66 எண் கொண்ட பேருந்து திருவாதவூர் கோவில் வரை செல்கின்றது என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.